நான் இதெல்லாம் நானும் நினச்சேன், இதெல்லாம் அப்படியே இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. ஏன்னா அந்த கதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்னன்னா ஒரு 1 or 2 days டிஸ்கஷன் நடந்துச்சு. 1 or 2 days வந்து இது வேறு யாரும் பண்ணலாம். நான் சொன்னேன் வேறு யாரும் பண்ணலாம், நீங்களே ஒரு யோசிங்க சார் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியாக உட்காரல. ஓகே இவர் பண்ணால் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அவங்க வந்து பிஸியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களே ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இந்த கதைக்கு இவர் கரெக்டாக இருப்பார். நான் ரொம்ப கஷ்டப்படலை அவர் முனிஷ்காந்த் சாரை கொண்டு வர்றதுக்குன்னு. அவர் தான் உள்ள வரதுக்கு கஷ்டப்பட்டார். என்னன்னா எனக்கு வந்து இது வந்து என்ன மறுபடியும் காமெடியானா ஏற்றுக்குவாங்களா இல்லையா இந்த மாதிரி ஒரு கொஷின்லாம் இருந்துச்சு. இப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு டைம் ஆனிச்சே தவிர ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆமாம், ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் முழுக்க அந்த கதையை தான் அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுது. அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, இந்த படத்தில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. முனிஷ்காந்த் அந்த ஹீரோ வச்சு நான் படம் பண்ணேன்னா வாங்குறதுக்கு ஆள் வருவாங்களான்னு தெரியாது, ஓடிடி விற்க முடியுமான்னு தெரியாது, இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் அந்த படத்தை பண்ணுங்க, இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணது தான் ஒரு ஆக்சிஸ். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டில் இருந்துச்சு. அது கொஞ்சம் அவங்களோட பர்சனல் காரணம் தள்ளி போனதுனால கரெக்டாக ஆக்சிஸில் வந்து அமைஞ்சுது.